நாட்டுக்கே இல்லாத ஒரு மாடு இருந்தான்னா என்ன நமக்கு என்ன? அதே மாரி நானே தவம் புரியிறேன். நானே முனிவர்களா ஆகுறேன். அதே மாரி ஒரு காமதேனுவ கொண்டு வரேன்ற மாரி அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆ அவரு போய் தவம் புரியிறாரு. தவம் புரிந்தப்ப இந்த காயத்ரி மந்திரம் அவர் தான் கொண்டு வந்தது. ஓகே. அப்ப அந்த காயத்ரி மந்திரம்னும்போது நமக்கு காயத்ரி மந்திரம் யார் படிக்கிறாங்களோ, அவங்க வீட்ல வந்து செல்வ வளம் சேரும். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோஹோ தேவஸ்ய தீமஹி தியோ யனஹ பிரச்சோதயாத். இது வந்து அவர் சக்கரவர்த்தின்னும்போது அவருடைய குலம் வந்து சத்திரியர். அவர் அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. அவர் தான் வந்து மாறாக ஒரு சுவாமியார்ன்றாலே உங்களுக்கு தெரியும். வேதங்கள்லாம் படிக்க முடியாது. ஒரு யாரு ராஜாக்கள் வந்து அந்த அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க இல்லையா? அவரு இந்த மந்திரத்தை கொண்டு வந்து மக்கள் அனைவருக்குமே புகுத்தினார். ம். வந்து நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் வரட்டும்னு. அது வந்து என்னன்னா, அந்த காயத்ரி மந்திரம்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய மந்திரம். சரிங்களா? அப்ப சூரியனாலே என்னது? உலகத்துக்கே எது தரும்? உணவு, ஒளி. உடை எல்லாமே ம். ஒரு விஷயம் வேணும்னா, சூரியனோட ஒளி தேவை.